இந்த இடம் எருக்கஞ்சேரி. நடைப்பயிற்சிக்காக மூலக்கடை வந்து இந்த இடம் வந்துள்ளேன். அதாவது சுமார் என்னுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன். வந்ததற்காகத்தான் இந்த பதிவு வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காகத்தான். ஒரு 3 விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். சிந்தனை என்ற தலைப்பில்தான். சிந்தனை என்றாலே சிந்திப்பது. ஒரு பிறந்த குழந்தைக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. அது வளர வளர எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறது. ஒரு மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் சிந்திப்பதுதான். சிந்திப்பவர்கள் எல்லோருமே சித்தர்கள்தான். அவர்கள் எல்லோருமே சிந்திப்பவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய நேரம் இருந்தது. எதையாவது அவர்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் உலக நன்மைக்காகத்தான். அவர்கள்தான் அப்படி. இந்த உலக சிந்தனை தான் அவர்களிடம் இருக்கிறது. ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை உள்ளவர் சிவவாக்கியர். அடுத்தபடியாக பலைவரை சொல்லலாம், பட்டினத்தாரை சொல்லலாம், திருமூலரை சொல்லலாம், வள்ளலார் அவர்களை சொல்லலாம் என பலரை நாம் சொல்லலாம். எல்லாமே மனித சமுதாயம் முன்னேற்றத்திற்காகத்தான் அவர்கள் சிந்தித்தார்கள். இப்போ நான் இந்த 3 சிந்தனை சொல்கிறேனே. ஒன்று திராவிட சிந்தனை, 2வது ஆரிய சிந்தனை, 3வதாக அயலக சிந்தனை. அயலக சிந்தனையை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது, எத்தனை நாடுகள் இருக்கிறது, என்ன என்ன நாடுகள் இருக்கிறது, என்ன என்ன அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படித்தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த கலீலியோ, மற்றபடி ப்ரூனோ இவர்களெல்லாம் இந்த உலகத்தை பற்றித்தான். அவர்களெல்லாம் உலகத்தை, பூமியை தட்டையாக நினைத்தார்கள். கலீலியோ மட்டும்தான், கலீலியோ அவர் சொன்னார், இது தட்டை இல்லை, உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்று. இதுபோல பலர் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல எப்படி ஒரு இரும்பானது தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறது, அதே இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கப்பல் மிதக்கிறது. அதுபோல மரமும், மரக்கலம் என்று சொல்கிறோமே, அதுவும் மிதக்கிறது. இதெல்லாம் அந்த சிந்தனைகள் தான், அயலக சிந்தனைகள் தான். நம்முடைய திராவிட சிந்தனை என்பது பழங்காலம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முன்பு இந்த சக்கரம், எப்படி சக்கரத்தை கண்டுபிடித்தார்கள், எப்படி பானையை கண்டுபிடித்தார்கள், எப்படி திருவள்ளுவர் இந்த அறம் பொருள் இன்பம் என்பதை அவர் சொன்னார். இந்த மதங்கள், பௌத்த மதம், சமண மதம், இவர்களை பற்றித்தான். இந்த சிந்தனைகள் எல்லாம் திராவிட சிந்தனைகள். அடுத்தபடியாக இந்த ஆரிய சிந்தனைகள். ஆரியர்கள் என்றால் அவர்கள் வேறு இடத்திலிருந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள். குறிப்பாக இந்த பலூச்சிஸ்தான் அது போன்ற வடநாடுகளில் இருந்து வந்தவர்கள் தான். அவர்களுடைய இந்தியாவிற்கு வந்த பிறகு அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்றால், யாகம் செய்வது, பலியிடுவது, மனிதனை ஜாதியாக பிரித்து வர்ணாசிரம் என்று சொல்கிறோமே அதை கொண்டு வந்தது. மனிதனை இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம்
இந்த புராண காலத்தில் அவர்கள் வேத காலத்தில் அவர்களுடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருந்தது. இப்படித்தான் 3 விதமான சிந்தனைகள் இந்த உலகத்திலேயே இருக்கிறது. இதில் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இந்த திராவிட சிந்தனைகள் தான். ஏனென்றால் திராவிடர்கள் உலகமெங்கிலும் அவர்கள் பயணித்துள்ளார்கள். பல மொழிகளில் பல நாடுகளில் சென்று இந்த இலக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் வளர்த்தார்கள். நம்முடைய பெயரை வைத்தே நாம் சொல்லலாம், இந்த பெயர் யாருடைய பெயர், இது எந்த நாட்டில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த இரவின் பதிவாக இருக்கும். தொடர்ந்து கொண்டே போகும். அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் இந்த 3 சிந்தனைகளை வைத்து நான் நிறைவு செய்கிறேன்.